நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாமே வித்தியாசமா இருக்க போது, புதுமையா இருக்க போது, கண்டிப்பா நீங்க உங்க ஆண்ட்ராய்டு போன்ல ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூகுள் எர்த் அப்ளிகேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்த அந்த கூகுள் எர்த் அப்ளிகேஷனையும் இப்போ உள்ள அந்த அப்ளிகேஷனையும் பார்த்தீங்கன்னா டோட்டலி சேஞ்ச் ஆகிருக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் யூசரோட இன்டர்ஃபேஸும் செமையாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவையாவது பயன்படுத்தி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தடவை உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் அதை உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி லோகோவோட கூகுள் எர்த். ஸோ கூகுள் எர்த் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு உலக உருண்டை, ஒரு பூமி இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இதுக்கு முன்னால கூகுள் எர்த்தை வந்து கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துருப்பீங்க. பட் இப்போ கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு புதிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இதில் வந்து உங்களுக்கு இந்த டைரக்ஷன் நீங்கள் அதை தட்டினீங்கன்னா அந்த டைரக்ஷன் ப்ராப்பராக நீங்கள் எந்த திசையில் இருக்கீங்களோ அந்த திசைக்கு ஏற்ற மாதிரி இந்த பூமி உருண்டை வந்து ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நீங்கள் ஜூம் பண்ணலாம். இப்போ நான் இந்தியா இருக்குன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்து ஒரு ஆள் காட்டுது. காட்டின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் வியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ளூ கலரில் அங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? அது வேணும்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D வியூ இருக்குது. ஸோ 3D வியூ எப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஜூம் பண்ணி நம்ம உள்ளே போகும்போது இந்த 3D வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகுது டீப்பாக. ஸோ 3D கொடுத்துருவோமா? கொடுத்துட்டா பாருங்க எப்படி காட்டுது பாருங்க. 3D செமல நல்லா பாருங்க மக்களே. அதாவது நீங்கள் நல்லா ஜூம் பண்ணும் போது அந்த 3D வந்து விசிபிள் ஆகுது. நீங்கள் அதை வந்து 2Dலேயே நீங்கள் மாற்றிக்கலாம். 2D மாற்றினோம்னா இந்த மாதிரி 2D இருக்கும். 3D வேணும்னா 3D மாத்திக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னும் நம்ம ஜூம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு கூகுள் எர்த் அக்சஸ் டு டிவைஸ் லொகேஷன், மெயின் லொகேஷனுங்க. அதுக்கு அனுமதி கொடுத்துக்கோங்க. அனுமதி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் எனேபிள் ஆயிடுது. ஸோ இங்க பாட்டம் ரைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீச்சர்ஸை நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஜூம் அவுட் பண்ணிடலாமா? டோட்டலா ஜூம் அவுட் பண்ணிட்டா நிறைய விஷயங்கள் ஆஃப் ஆயிரும். இப்போ 3D வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். மை லொகேஷன். ஸோ மை லொகேஷன் என்னுடைய லொகேஷனையும் டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஸோ லொகேஷனோட அந்த இது பாருங்க. சேவ் டு ப்ராஜெக்டுக்காக மெஷர் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஆட்டோ, சென்டிமீட்டர், மீட்டர், இந்த இதில் நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ டாப் லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஐகான் இருக்கு. அதை நம்ம டச் பண்ணி பார்ப்போம். டச் பண்ணி பார்க்கும்போது சர்ச் கூகுள் எர்த் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சர்ச் பண்ணலாம்னா என் ஊரை நான் கொடுத்து சர்ச் பண்றேன். கொடுத்த உடனே பாருங்க பிளேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் காட்டுது. அதை நம்ம பார்க்கலாம். லேயர்ல பார்த்தீங்கன்னா நிறைய புது விஷயங்களை அறிமுகப்படுத்திருக்காங்க. 3D பில்டிங், டைம் லேப்ஸ், 3D கவரேஜ், போட்டோ, இது எல்லாத்தையும் நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். கூகுளோட கீபோர்டு இருக்கு. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஸ்விஃப்ட் கீபோர்டு இருக்கு. ஸோ இந்த கீபோர்டில் வந்து பிரத்யேகமா பிங்கோட ஏஏ வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்தி உங்களால ஒரு இமேஜை கூட கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியா, குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்போ இந்த மாதிரி மற்ற சோஷியல் அப்ளிகேஷனோ பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்விஃப்ட் கீல கிரியேட் பண்ணக்கூடிய அந்த இமேஜ் இருக்குல்ல, அதை ஷேர் பண்ணலாங்க. அந்த மாதிரி வசதி மட்டும் இல்ல, நிறைய வசதிகள் இதுல அட்டாச் பண்ணிருக்காங்க பிங் சப்போர்ட்டோட. சோ ஒரு தடவையாவது நீங்க உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல பயன்படுத்தி பாருங்க. இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சோ மைக்ரோசாஃப்டோட ஸ்விஃப்ட் கீ ஏஐ கீபோர்ட். சோ இந்த அப்ளிகேஷனை உங்க போன்ல நீங்க பயன்படுத்துறீங்கன்னா ரொம்ப ஈஸியா போச்சு. இதுல அப்டேட் இருந்தா உடனே அப்டேட்டை கொடுத்துருங்க. இல்ல நான் புதுசு அப்படின்னா வழக்கம் போல அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இதை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணும் போது எல்லா செட்டப்பும் கேட்கும். அந்த செட்டப்பை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க இதை எப்படி டெஸ்ட் பண்ணணும்னா ஒரு சோஷியல் அப்ளிகேஷனை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து வாட்ஸ்அப்பை ஓபன் பண்றேன். சரிங்களா? இப்போ நான் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணிட்டு கீழே மெசேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் தட்டுறேன். இப்போ மைக்ரோசாஃப்டோட ஸ்விஃப்ட் கீ ஏஐ கீபோர்டு வந்து ஓபன் ஆயிடுச்சு. வழக்கமா பாத்தீங்கன்னா எல்லா கீபோர்டில் இருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல ஒரு செட்டிங் வந்து மறைஞ்சிருக்கு. எங்கன்னா பாருங்க, இந்த கியூக்கு மேல பாருங்க ஒரு டிராப் டவுன் ஆரோ, அப்பர் ஆரோ இருக்குமா, அதை நீங்க தட்டுங்க. இந்த மாதிரி தட்டும் போது பாத்தீங்கன்னா பிங்க் வந்துருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு மற்ற செட்டிங்ஸ்லாம் நீங்க பார்க்க முடியும். இப்போ அந்த கீபோர்டோட டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கு. அதுக்குள்ள போயிடலாம். போனதுக்கு அப்புறம் இதுல ஸ்டிக்கர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுக்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்க்கு பக்கத்துல ஒரு ஐகான் இருக்கு பாத்தீங்களா, இமேஜ் வித் ஒரு பென்சில், அதை நம்ம தட்டுவோம். அதாவது இமேஜ் கிரியேட். இது முழுக்க பிங்க் ஏஐயோட சப்போர்ட்டோட தான் இமேஜை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ டிஸ்கிரைப் வாட் யூ வுட் லைக் டு கிரியேட். ஸோ நான் என்ன பண்றேன், ஆல்ரெடி ஒரு
டெசர்ட் ஃபிஷ் பாப் இந்த மாதிரி டெசர்ட் ஃபிஷ்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளா கொடுத்துருக்கேன். இதை நான் வந்து கொடுக்குறேன். ஸோ யுவர் இமேஜ் இஸ் பீயிங் கிரியேட்டட் பர்சன்டேஜில் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன வார்த்தை கொடுத்தனோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண பாருங்க. கண்டிப்பா வித்தியாசமும் புதுமையா இருக்க போகுது அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் கிரியேஷன் எல்லாமே வந்து டாலி சப்போர்ட்டோட தான் வந்து இந்த இமேஜ் கிரியேஷன் நடக்குது. பாருங்க, டெசர்ட் ஃபிஷ் ஒரு 4 இமேஜை எனக்கு டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ இந்த இமேஜை நீங்க தட்டினீங்கன்னா இதுல ஆட் கேப்ஷன் கொடுத்து நீங்க எப்படி சென்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்ல எப்படி சமல வேண்டாம்னா வழக்கம் போல டெலிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெலிட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை கொடுத்து நீங்க இமேஜை கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, இந்த பிங்க் ஐக்கானை நீங்க கொடுத்தீங்கன்னா அதுல சர்ச் இருக்கு, டோன் இருக்கு, கம்போஸ் இருக்கு, அதுக்கப்புறம் சாட் கூட ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ பிங்க்ல நீங்க என்னெல்லாம் பார்த்தீங்களோ இதுல அது எல்லாமே நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, எங்க டெஸ்க்டாப்ல பயன்படுத்திருப்பீங்க சமல. ஸோ ஷிஃப்ட் கீல வந்து இந்த பிங்க் சப்போர்ட்டோட நிறைய விஷயங்களை அனுபவிக்க முடியும். அதை மற்றவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணலாம். சமல கூகுளோட ஜிபோர்டில் கூட அந்த வசதி இல்லைங்க, ட்ரை பண்ணுங்க உங்க போன்ல. இந்த வீடியோல காட்டக்கூடிய இந்த செட்டிங்கை பத்தி இதுக்கு முன்னால நான் ஒரு வீடியோவா போட்டிருப்பேன் நினைக்கிறேன். ஷார்ட்ஸாவோ இல்ல லாங் வீடியோவோ போட்டிருப்பேன் நினைக்கிறேன். லைட்டா தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது நீங்க டெலகிராம பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா உங்க போன்ல இந்த நிறைய கான்டாக்ட்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி கான்டாக்ட்ல உள்ள நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா புதுசா டெலகிராம்ல ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு புசுக்குன்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வரும். இந்த நபர் வந்து டெலகிராம்ல ஜாயின் பண்ணிருக்காரு, இந்த நபர் வந்து டெலகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எதனால வருது? உங்க போன்ல அந்த நபரோட கான்டாக்டை நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுதான் மேட்டர். ஸோ இப்போ என்னன்னா அந்த கான்டாக்டோட நோட்டிபிகேஷன், அதாவது அந்த கான்டாக்ட் நபர் வந்து டெலகிராம்ல ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரக்கூடாது. அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு டாகிள் இருக்கு. அதை மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம். நீங்க வாட்ஸ்அப்புக்கு பதிலாக டெலகிராம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா டெலகிராமில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் ஓப்பன் பண்றேன். ஸோ டாப் லெஃப்ட்ல ஒரு 3 லைன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் சவுண்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள போயிடலாம். இப்போ இதுல பாருங்க பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு ஈவென்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல கான்டாக்ட் ஜாயின்ட் டெலகிராம் இருக்கு. ஸோ இந்த செட்டிங் வந்து ஆன்ல இருந்தா கண்டிப்பா இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க உங்க போன்ல நிறைய கான்டாக்டை சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அதுல நிறைய பேர் வந்து டெலகிராமை யூஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆனா திடீர்னு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒரு டெலகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க டெலகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த நம்பர்ல, அதாவது நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்க நம்பர்ல அவங்க ஓப்பன் பண்ணும் போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து புதுசா டெலகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்றாங்களோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது தேவையா, தேவையில்லை, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா உடனே இதை ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்க கான்டாக்ட்ல உள்ள நபர்கள் வந்து புதுசா டெலகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எந்தவித நோட்டிபிகேஷனும் வராது. உங்க போன்ல நீங்க டிஃபால்ட் இருக்கக்கூடிய மெசேஜஸை பயன்படுத்தாம கூகுளோட மெசேஜஸை நீங்க பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா வசதியா போச்சு. அதுல நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. டோட்டலா நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நிறைய டேப் ரிமூவ் பண்ணிட்டாங்க. புதுசா ஒரு இன்டர்ஃபேஸை கூகுள் மெசேஜஸ்ல வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க தொடர்ச்சியா இந்த வீடியோவை பாருங்க. கூகுள் மெசேஜஸ் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ண உடனே பாருங்க டாப்ல பாருங்க லெஃப்ட்ல கூகுளோட ஐகான், அதுக்கப்புறம் மெசேஜஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்ச் ஐகான், அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வந்த மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ஸ்கிரீனே நிறைச்சு உங்களுக்கு காட்டும். நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா, அந்த மேல வந்து ஒரு சர்ச் பார் இருக்குல்ல, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நிறைய டேப் இருக்கும். அந்த டேப் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. நான் சொல்றது உண்மைங்க. நீங்க ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்க. யாராவது கூகுள் மெசேஜஸ் பத்தி போட்டிருந்தாங்கன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த டேப் இருந்திருக்கும். இப்போ அந்த டேப் இல்ல, சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சர்ச் கிளாஸ் லெஃப்ட்ல இருந்துச்சு, இப்போ ரைட்ல வந்திருக்கு. இந்த மெசேஜஸ்க்கு பக்கத்துல வந்து சர்ச் லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, இப்போ மெசேஜஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டம்ல பாத்தீங்கன்னா ரைட்ல உங்களுக்கு ஒரு சின்ன லேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்டார்ட் சாட் பண்ணக்கூடிய ஒரு இது. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, பேஜ் அப்படி ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பாருங்க சின்னதாயிடுச்சா. மறுபடியும் மேலே போனீங்கன்னா பெருசாயிரும். சரி, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சர்ச் இருக்குல்ல, இந்த சர்ச்ல ஒரு தட்டுனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப்பை கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. அன்ரீட், அப்புறம் பாத்தீங்கன்னா நோன், அன்னோன், ஸ்டார்ட், அப்புறம் என்ன சிம்மோ அந்த சிம்மை காட்டுது. இமேஜஸ், வீடியோ, பிளேஸ், லிங்க் எல்லாமே இந்த இடத்துல இருக்குங்க, சரிங்களா? அந்தந்த டேபை வந்து நீங்க தட்டினீங்கன்னா அதுக்கு உண்டான ஃபில்டர்ஸ் மெசேஜஸ் வந்து நமக்கு கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், அன்ரீட் மெசேஜஸ் நான் கொடுத்தனே பாருங்க. இந்த மெசேஜ் எல்லாம் நான் படிக்கவே இல்லை, பாருங்க எப்படி ஃபில்டர் பண்ணி காட்டுதுன்னு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேபையும் நீங்க தட்டி அந்த ஃபில்டர் பண்ணி அந்த மெசேஜஸை நீங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர். ஸோ இதுலயும் செம
அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆர்கைவ்டு, ஸ்பேம் அண்ட் பிளாக்டு, மார்க் ஆல் எஸ் ரெட், டிவைஸ் பேரிங். இது எல்லாமே நீங்க ஓபன் பண்ண உடனே லெஃப்ட்ல கொடுத்துருப்பாங்க, அதாவது 3 லைன்ல கொடுத்துருப்பாங்க. அந்த 3 லைனையே தூக்கிட்டு ப்ரொஃபைல் பிக்சருக்குள்ள இது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. ஆர்கைவ்டு, ஸ்பேம், பிளாக், மார்க் ஆல் எஸ் ரெட், அப்புறம் வந்து டிவைஸ் பேரிங், இது எல்லாமே ப்ரொஃபைல் பிக்சர்ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நண்பர்களே, கூகுள் மெசேஜஸ்ல எவ்வளவு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா? ஒருத்தா இருக்கா? கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோல நான் சொன்ன ஒவ்வொரு செட்டிங்ஸும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல நான் கேட்கறது எல்லாமே வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டன், மற்ற பட்டன்கள்லாம் இருக்கு, எல்லாத்தையும் தட்டி விட்டுக்கோங்க. மறுபடியும் பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.